நாங்கள் வரமாட்டோம். ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே வரமாட்டாங்கன்னாரு. அப்புறம் உதயநிதி வந்தார். வந்துட்டு அவர் வந்து என்னோட சீனியர்லாம் இருக்காங்க, நான் எம்எல்ஏலாம் அப்படிலாம் இல்லைன்னாரு. எம்எல்ஏ ஆனார். அமைச்சர் ஆகும்போது என்னோட தகுதியானவர்கள் இருக்காங்க, அவங்களாம் அமைச்சர் ஆனார். அவரை விட எத்தனையோ வருஷம், அவர் வயசை விட தாண்டி சீனியாரிட்டி இருக்கிற துரைமுருகன்லாம் விட்டுட்டு அவரை துணை முதல்வர் ஆக்கினாங்க. ஆனால் மக்கள் யாருமே அவங்கள கேள்வி கேட்கல பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து, தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்து. நான் இப்படிதான் இருப்போம். அன்னைக்கு ஒன்று சொல்லுவோம், இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம். 3 படி அரிசி போடுறேன்னு சொன்ன அண்ணாதுரை திமுக கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வரும்போது 3 படி அரிசின்னாரு. ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு வந்து 1 படி தான் போட்டார். கேட்டதுக்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னாரு. நல்லா எப்பவுமே திமுகவில் தமிழ் நல்லா பேசுவாங்க, ரைமிங்காக. அதை வச்சு தான் அவங்களுடைய வளர்ச்சியே ஏற்பட்டது. இப்போ இந்த மாதிரி ஆக ஆரம்பத்திலேருந்தே இவங்க வந்து சொல்றது வேற, செய்யறது வேற. அப்போ மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா டேக் இட் ஈஸி பாலிசி.